வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் ஒரு 5-6 துண்டு ப்ரெட் இருந்தால் போதும், நம்ம 10 நிமிஷத்தில் இந்த அருமையான ஸ்நாக்கை பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 5 துண்டு ப்ரெட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது கார பணியாரம்ங்கிறதால இதுக்கு சால்ட் ப்ரெட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிச்சு வச்ச ப்ரெட்டு துண்டுகளை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். ப்ரெட் துண்டுகள் நல்லா பொடி பொடி, அதாவது உதிராக வர்ற அளவுக்கு நாம் அதை பல்ஸில் ஒரு 4 தடவை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டை தயார் பண்ணியாச்சு. நம்ம அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா பொடியாக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம தயார் பண்ண பொட்டுக்கடலை பொடியையும் ப்ரெட்டோடு சேர்த்தாச்சு. அடுத்ததாக இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு முட்டை வேணும். முட்டையை உடைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையையும் ப்ரெட்டு பொட்டுக்கடலை கலவையோடு சேர்த்துக்கலாம். முட்டையை பொட்டுக்கடலை ப்ரெட்டு கலவையோடு சேர்த்துட்டு பணியாரம் பண்ணுறதுக்கு சரியான பதம் வர்ற வரைக்கும் நாம் பால் சேர்த்து கிளற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கிளறுங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்தேன். இந்த ப்ரெட் பணியாரத்துக்கு மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு காரமும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகமும் கையில் வச்சு லேசாக தேய்ச்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் அதையும் பொடியாக நறுக்கி சேர்க்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாததால் நான் சேர்க்கலை. கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்காமல் விட்டுறலாம் அதை. இப்போ பணியாரத்துக்கான மாவு தயார். இப்போ பணியார கல்லில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தயார் பண்ண மாவை இந்த குழிகளில் ஊற்றிக்கலாம். எல்லா குழிகள்லையும் மாவை ஊற்றின பிறகு தீயை மிதமாக வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வெந்ததுன்னா தான் பணியாரம் உள்பக்கம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக வேக விட்டு எடுக்கலாம். இந்த பணியார மாவில் நாம் சோடா சேர்க்கலை, ஆனாலும் இந்த பணியாரம் நல்லா உள்ள மிருதுவாகவும் வெளிப்பக்கம் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம பணியாரங்களை எடுத்துடலாம். ரொம்ப சுலபமான ப்ரெட் பணியாரம் தயார். நாம் எடுத்த இந்த 5 துண்டு ப்ரெட்டுக்கு கிட்டத்தட்ட 15 பணியாரம் வரைக்கும் கிடைக்கும். இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.